ஆன்மீக ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் நண்பர்களுக்கும் உங்களது ஓமுருகா ஜோதிடர், வாழ்வியல் வழிகாட்டி ஜோதிடர். இருக்குங்காலவரை நிம்மதியாக வாழ வேண்டும், அதற்கு வழிகாட்டியாக உங்களுடைய அன்பை பெற்று நான் உங்களுக்கு நல்வார்த்தைகள் நல்ல ஆசைகளோடு வழங்க வேண்டும். திருமணம் பற்றிய தகவலை இன்றைக்கு நாம் பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக என்னுடைய பணிவான வணக்கங்களை, நமஸ்காரம், நடந்த கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சில திருமண வீட்டுகளில் ஆண் பெண் இருபாளருக்கும் தடைகள் ஏற்படுத்தும். 3 வருடம் 4 வருடம் 5 வருடம் பார்த்து கொண்டே இருப்பார்கள். இவருக்கு அவளை பிடிக்கவில்லை, அவருக்கு பிடிக்கல. மாப்பிள்ளை வீட்டில் பார்த்தா வசதி இருக்கும், அல்ல பெண் வீட்டில் பார்த்த வசதி இருப்பது. பெண்ணுக்கு ஏற்ற நல்ல வரன் அமையாது, ஆணுக்கேற்ற நல்ல வரன் அமையாது. இருபாளருக்கும் திருமணம் முடிக்கிறதுக்கு பெரிய சில இடங்களில் அநேக வீட்டில் பெரிய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அந்த பெற்ற தாய் தந்தைகளுக்கு மன அழுத்தங்கள் ஏற்பட்டு அதுவே ஒரு நோயாக மாறக்கூடிய வாய்ப்பு. இதெல்லாம் ஏன் நடக்குது? நாம் நல்லது தான் நினைக்கிறோம், நம்ம நல்லது தானே செய்கிறோம். நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இந்த திருமணம் அவ்வளோ சீக்கிரம் நடக்கலை? ஜோதிடரை போய் பார்த்தோமே, அடுத்த குரு பயிற்சியில் முடிஞ்சு போயிடும். இந்த வரக்கூடிய வைகாசி மாதம் குரு பயிற்சியில் முடிஞ்சிடும், அதில் முடிஞ்சிடும், இதில் முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. திசாபுத்திகள் நல்லா தான் இருக்குது, இன்னும் 3 மாதத்தில் முடிஞ்சிடும், 6 மாதத்தில் முடிஞ்சிடும், கோயிலுக்கெலாம் போயிட்டு வாங்க முடியும் என்று சொல்கிறாங்க. ஏன் நடக்க மாட்டேங்குது? அப்படி இருந்தோம் அப்படின்னா அந்த ஜோதி ரீதியாக பார்த்திங்கன்னா அந்த ஜோதிட குருமார்கள் ஆசான்கள் சொல்வதில் ஒரு 70% ஜனங்களுக்கு திருமணம் நடந்துடும், நான் உள்பட. இந்த 30% மக்களுக்கு திருமணத்தில் ஆண் பெண் இருபாளருக்கு தடைகள் நீங்காத தடைகளாக போய்கிட்டே இருக்கும். பெண்ணை ஆணை பார்ப்பாங்க, ஆணை பெண்ணை பார்ப்பாங்க, அப்படியே ஸ்டாப் ஆகிடும். நல்லா கிட்ட நெருங்கி வர்றப்ப நின்றும். இதெல்லாம் நீங்கணும். இவையெல்லாம் நீங்கணும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் பஞ்சமுக விளக்கு ஏற்ற வேண்டும். பஞ்சமுக விளக்கு என்றால் 5 அகல் விளக்கு, ஒரு பிளேட்டு தட்டு, சில்வர் தட்டாக இருக்கலாம், பேப்பர் தட்டாக இருக்கலாம், அல்லது பிளாஸ்டிக் தட்டாக இருக்கலாம். அதில் சிகப்பு துணியை பரத்தி ஆண் பெண் இருபாளருடைய குடும்பத்தில் திருமணத்தில் தடை இல்லாமல் நடக்க பல்வேறு பரிகாரங்கள் செஞ்சுருப்பீங்க, பல்வேறு கோயிலுக்கு போயிருப்பீங்க. நித்திய கல்யாண பெருமாள் கோயில் பார்க்கலாம். சென்னை வாசிகள் இன்னும் சில குறிப்பிட்ட இதர மாவட்டத்துக்காரர்கள் திருப்பஞ்சலி சென்றிருக்கலாம், திருமணஞ்சேரி சென்றிருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் கோயம்புத்தூர் அருகாமையில் இருக்கக்கூடிய கொடுமுடியில் போய் பரிகாரங்கள் செய்திருக்கலாம், கூடுதுறை பவானியில் பரிகாரங்கள் செய்திருக்கலாம். இப்படி அவாவாளுடைய பரிகாரம் ஜோதிடரை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு அந்த வாழைமர கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் சில பேர் 30% மக்களுக்கு நடக்காமல் போகும். அகல் விளக்கை ஏற்றுங்கள், வாழ்க்கையில் அகண்ட தீபங்கள் ஏற்றுங்கள். பாவங்கள் எல்லாம் போகக்கூடியது 2 விஷயத்தில் போகும். ஒன்று கங்கை நீரிலே, நாம் குடிநீர் தண்ணீரிலே போகும், பாவங்கள் போக்க வேண்டும். நெருப்பை வழிபட்டாலும் பாவங்கள் போகும். அதான் திரௌபதி அம்மன் கோயில் தீமிதி திருவிழா நடத்துகிறாங்க. கங்கையிலே குளித்து பாவத்தை போக்குகிறார்கள், பாவங்கள் சாபங்களை போக்குகிறார்கள். இப்போ ஒருத்தர் நம்மளை திட்டுறா, நம்ம தப்பு பண்ணிட்டு திட்டுறானா, அந்த காற்று வந்து நம்ம மேலே உடம்புல இருக்கும். அந்த உடம்பை போய் அது திட்டினது நம்ம அஞ்சு அறியாமல் தெரியாமல் சில பாவம் பண்ணியிருப்போம். அப்போ சாபங்கள் வந்து நம்ம மேலே விழுந்துருக்கும். அந்த பாவங்கள் சாபங்கள் நீங்கிறது தான் கங்கை, காசி, புத்தகயா, வாரணாசி, இப்படி நிறைய சொல்லலாம். திரிவேணி சங்கம் கூட சொல்லலாம், அலகாபாத். அப்போது இந்த பிளாஸ்டிக் தட்டை எடுத்து அல்லது பேப்பர் தட்டு ஏதோ ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் வந்து சிகப்பு துணி, காட்ட துணி பரத்தி முழு துவரை பயிரை பரத்திக்கோங்க. ஒரு 300 கிராம்லேருந்து 1/2 கிலோ பரத்தி காலை மாலையும் தொடர்ந்து, ஆண்மகனாக இருந்தால் 5 நாட்கள், ஆண்மகளுக்கு 5 நாட்கள் காலை மாலை குறித்த நேரத்தில், காலையில் 6 to 7க்குள்ளே 5 அகல் விளக்கில் நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றணும். நெய் தீபம் ஏற்றணும். பெண்ணாக இருந்தால் 6 அகல் விளக்கு வச்சு 6 குறித்த நேரத்தில் காலை மாலை தீபம் ஏற்றணும். இது பேர் 2 வீட்டார்களும் கவனிக்க வேண்டியது. பெண் வீட்டாராக இருந்தால் 6 நாளைக்கு தீபம் ஏற்றணும், ஆண் வீட்டாராக இருந்தால் 5 நாளைக்கு தீபம் ஏற்றணும். இது குறிப்பாக என்ன கேட்டிங்கன்னா, காலையில் நடுகாலில் ஏற்றணும். அந்த 5 தீபத்தை ஒரு 15 நிமிஷம் அல்லது 12 நிமிஷம், 1/2 நாழிகை அந்த காலையில் ஏற்றணும். மாலையில் அந்த தீபத்தை எடுத்து நம்முடைய பூஜை ரூமில் ஏற்றணும்.
இப்படி தொடர்ந்து 5 நாளைக்கு ஏற்றினா அந்த தீபத்துக்கு அருகாமையில் பூ, இஷ்டமான பூ, என்ன செவ்வரளி கிடைத்தாலோ, ரோஜா பூ கிடைத்தாலோ, மல்லிகைப்பூ கிடைத்தாலோ வச்சு வழிபடணும். காலை மாலையும் ஆண்களுடைய வீட்டில் 5 நாள் பூஜை தீபம் வைக்கணும். 6ஆவது நாள் அந்த தீபத்தை எடுத்துகிட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் மாரியம்மனாக இருக்கலாம், கருமாரியாக இருக்கலாம், துர்காதேவியாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு அம்மனுடைய ஆலயத்தில் கொண்டு அந்த தீபத்தை பெண்கள் தீபம் ஏற்ற இடத்துல ஏற்றி வச்சு தீபத்தை ஏற்றி அம்பாளுக்கு வச்சுதான் அந்த கோயிலில் வேண்டிக்கணும். அம்மா தாயே, என்னுடைய மகனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் மாலை எடுத்து கொடுத்தா உனக்கு நான் இங்கே உனக்கு பாலாபிஷேகம் பண்ணி மாலை சாத்தி பட்டு எடுத்து உடுத்தி பண்ணுறேன் தாயின்னு ஒரு வேண்டுதல் உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு ஒரு சில பிரார்த்தனை வச்சுக்கோங்க. திருமணம் நடக்கும். இவை 72 நாளில் உறுதிப்பட நடக்கும். 1 பெண் வீட்டில் 6 நாளைக்கு தீபம் ஏற்றணும். காலையில் நடு ஹாலில் அந்த தீபத்தை, சாயங்காலம் பூஜை ரூமில் இதை ஏற்றி வருகின்ற பொழுது அந்த கெட்ட சாபங்கள் அவள் வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன், அங்காளி பங்காளியெல்லாம் திமிழ் பிடிச்சோம். அவள் வீட்டில் அவளுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலை, அவளுக்கு நல்லா வேணும்னு சொல்லி நம்மளோட நண்பர் மாதிரி பேசுவாங்க. நயவஞ்சம் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதான் உத்தமர்தம் உரம் வேண்டும்னா, விதி வேண்டும் மதி வேண்டும் நல் கதி வேண்டும்னா, விதி வேண்டும் மதி வேண்டும் நல் கதி வேண்டும். மனிதனுக்கு நல்ல கதியில் நம்ம வாழணும். அப்போது அந்த விளக்கு இருப்ப அந்த சாபங்கள், அந்த காற்றுகள், நம்ம பிராண வேலை அந்த காற்றுகளோட நம்ம உடம்புலேருந்து அந்த நெருப்போடு சேர்ந்து பஸ்பமாயிடும். அதுதான் தீபத்துடைய சூட்சமம். அதனால் என்ன கேட்டால், பெண்ணுடைய வீட்டார்கள் இந்த மாதிரி திருமணத்தடை இல்லைங்கிறதுக்கு கோயிலில் போய் அந்த தீபத்தை வச்சிடணும். 7ஆவது நாள் பெண் வீட்டார் 7ஆவது நாள் வைக்கணும். இது காலகட்டங்களில் கூடுமான வரைக்கும் புலால் உட்கொள்ளக்கூடாது, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அது கொஞ்சம் இருந்தீங்கன்னா பய ப்ளஸ் பக்தி, பயபக்தியோடு இருந்தால் நிச்சயமான முறையில் நல்லபடியாக சிறப்பாக நடக்கும் என்பது ஐதீகம். தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். நல்லதொரு விஷயத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.